ஏது பாஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதுவும் 5 லட்ச ரூபா கேபிட்டல், 5 லட்ச ரூபா முதலீடு போட்டுட்டு 2500 கோடி ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஏதியா காசு? அதான் அந்த 5 லட்ச ரூபா எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, நான் அப்போ போலீஸ் அதிகாரியாக இருந்தேன்ல, அப்போ நான் சம்பாரிச்சது. அதை தான் அரவக்குறிச்சியில் செலவு பண்ணிட்டேன்னு சொன்னல. நேற்று அப்படி தான் சார் சொன்னார் அவரு. சொன்னியா இல்லையா? நான் அந்த பேட்டிக்கு அனுப்புகிறேன். என்கிட்ட நான் சம்பாரிச்ச காசை பூரா அரவக்குறிச்சியில் எலெக்ஷனில் செலவு பண்ணிட்டேன். திரு நயினார் பதவியேற்ற புதிதில் என்னென்ன விமர்சனங்கள் வந்தது ஞாபகம் இருக்கா? சோஷியல் மீடியாவில் இருந்தால் லாய்க்கு இல்லை, கட்சி அடமான வச்சிட்டாரு. தீரன் அண்ணாமலை போல் இல்லை, என்னென்ன பேசுனாங்க. இன்றைக்கி அண்ணாமலைக்கு ஆதரவாக சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டு போட்ட 1 மணி நேரத்தில் தூக்குறாருன்னு யார் கை ஓங்கிடுச்சுன்னு தெரியுதா? அப்போ எடப்பாடி தலைமையில் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று பிஜேபி நினைக்கிறது. அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் இதான் கதி. இப்போது இந்த தீரன் அண்ணாமலை ஆர்மி எல்லாத்தையும் களி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த செய்திகள் எல்லாம் வெளியே வருவது அண்ணாமலைக்கு எச்சரிக்கை. இதை மீறி தனியாக கட்சி ஆரம்பித்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வேட்பாளர்களை வீழ்த்த வேண்டும் என்று அண்ணாமலை நினைத்தால் அண்ணாமலையை ஜெயிலில் வைக்கிறதுக்கு பிஜேபி தயங்கும்னு நினைக்கிறேன். அதான் கூசாமல் வச்சுருவாங்க. எதுக்கு இதெல்லாம் எடுத்து வெளில விட்றாங்க? தம்பி தெரியும் எங்களுக்கு, புரியுதா? பிஜேபி தொண்டனாக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. அது ஒன்று தான் ஆப்ஷன்.